வேக வச்சு உருளைக்கிழங்கை இப்படி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சம் பெப்பர் பவுடர், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இது எப்படி எல்லாம் கலந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நமக்கு தேவையான ஷேப்புக்கு அழுத்தி தேய்ச்சிக்கலாம். ஒரு மூடி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அழுத்தி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ணுக்கு ஸ்ட்ரா யூஸ் பண்ணி கண்ணு போட்டுக்கலாம். வாய்க்கு ஸ்பூனை இந்த மாதிரி வச்சு இப்படி வாய் பண்ணிக்கலாம். ரெடி பண்ண ஸ்மைலிஸ் எல்லாம் இப்போ ஒன்றொன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்மைலி ரெடி. எங்கள் சேனல் போனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.